வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கதை. அதாவது ஒரு பேருந்து நிலையத்தில் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் பேருந்துக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உணவு அருந்தவே இல்லை. அப்போ வர்ற வழியில் அவசரமாக ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வாங்கிட்டு உட்கார்றாரு. பையில் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த பை அங்கே வச்சுருக்காரு. அப்போ அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்கார்றாரு. அப்போ சரி, நம்ம ரொம்ப பசிக்குது, நம்ம வாங்கிட்டு வந்ததை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு பையை எடுக்கலான்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கவர் அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து அதிலேருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. இதை பார்த்த உடனே இவருக்கு கடும் கோபம் வந்துடுது. நம்ம பையிலேருந்து நம்மளை கேட்காம நம்ம வாங்கினதை எடுத்து இவர் பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு முறைச்சி பார்க்குறான். அப்போ அவர் ஒரு புன்னகையோட அந்த பிஸ்கெட்டை அவனுக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்தது இவனுக்கு இன்னும் கோபமாயிருது. நம்மளோடதை எடுத்து சாப்பிட்டதும் இல்லாமல் ஒரு புன்னகையோட நமக்கே கொடுக்குறாரு அப்படின்னு. சரி அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தோட அவர் நீட்டினதுலேருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் இன்னொரு பிஸ்கெட் எடுத்து அவர் சாப்பிட்றாரு. இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் அதில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு புன்னகையோடவே ஒன்று சாப்பிட்றாரு. இவன் முறைச்சிக்கிட்டே அவரை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இவன் எடுத்து சாப்பிட்றான். இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு பிஸ்கெட் இருக்குது. இவரும் பார்க்குறாரு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு. அவனும் பார்க்குறான். அவன் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான், இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். சரின்னு என்ன பண்ணுறாரு, கடைசியாக இருந்த ஒரு பிஸ்கெட்லேயும் பாதி துண்டை இவர் சாப்பிட்டுட்டு மீதி பாதி துண்டை அவனுக்காக வைக்கிறாரு. பேருந்து வந்த உடனே அவர் கிளம்பி போயிடுறாரு. இவன் ரொம்ப கடுப்பாச்சா, என்ன மனுஷன் இவன்லாம் ஒரு மனுஷனா, என்னோடது எடுத்து தின்னதும் இல்லாமல் பாதி தின்னுட்டு கடைசி இருந்ததையும் அதுலேயும் ஒரு பாதி எடுத்து தின்னுட்டு போயிட்டானே, சரி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களே அப்படின்னு திட்டிக்கிட்டே சரி தண்ணியை குடிப்பான் அப்படின்னு சொல்லி பையை திறக்கிறான். பையை திறந்தா இவன் வாங்கின பிஸ்கெட் பேக்கெட் பைக்குள்ளே இருக்குது. அடடா, அப்போ நம்ம எதை சாப்பிட்டோம், நம்மளோடது இதுக்குள்ளே இருக்கே. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது நம்ம பண்ண தப்பு. அடடா, இவ்வளோ நேரமாக அவரோட பிஸ்கெட்டை தான் நான் தின்றுருக்கேன். அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் அவரை முறைச்சிக்கிட்டு அவரை திட்டிக்கிட்டு இவ்வளோ கடுப்பாக நடந்திருக்கனே. சரி, அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன். அவரோடதை என் கூட பகிர்ந்துக்கிட்டதும் இல்லாமல் கடைசி ஒரு துண்டில் கூட பாதி எனக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. சரி, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார். ஒரு நிமிஷம் நம்ம அவரை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டானான். ஆமாம் நண்பர்களே, இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவரும் 436வது குறளில் சொல்கிறாரு. அதிகாரம் 44 குற்றம் கடிதல் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. அதாவது முதல்ல நம்மளோட குற்றம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை விளக்குனதுக்கு அப்புறமா தான் அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த மாதிரி குற்றம் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அரசுக்கு குற்றமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசுக்கே அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு நினச்சி பாருங்கள். என்றைக்குமே நம்மளுடைய தவறை உணர்ந்து நாம் அதை திருத்தி கொண்டது பிறகு தான் மற்றவர்களை சுட்டி காட்டணும். தவறு அப்படின்றத அவங்கள திருத்த முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மக்கிட்டேயே ஏகப்பட்ட குறைய வச்சுட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்வதனால் எந்த பயனும் இல்லை. அதனால் முதலில் தன்னிலை உணர வேண்டும். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கின்றேன்.